Good evening, Mr. Bond. Good evening. Thank you. மிஸ்டர் பிளிஸுக்கு பதிலா விளையாட வந்திருக்கிறவர் நீங்க தானே? வெல்கம் மிஸ்டர் பி. ஓ, நீங்க மிஸ்டர் பாண்ட் இல்ல? நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். நீங்க குழம்புறது நல்லது இல்லையே. மிஸ்டர் மெண்டல், ப்ளீஸ் கம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம். இந்த ஆட்டத்துக்கு எல்லையே கிடையாது. இதை 2 விதமா ஆடலாம். கையில் இருக்க கார்ட்லையும் ஜெயிக்கலாம், ஓப்பனாகவும் ஜெயிக்கலாம். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பேசல் பேங்க்ல இருந்து வந்திருக்கிற மிஸ்டர் மெண்டல் தான் நடுநிலை வகிப்பார். ப்ளீஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த விளையாட்டுல கலந்துக்க ஒவ்வொருத்தரும் 50 கோடி டெபாசிட் பண்ணிருக்கீங்க. மேலும் தேவையான 25 கோடியை எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பந்தய தொகை மொத்தமா எங்க கிட்ட பாதுகாப்பா இருக்கும். பந்தயத்துல வெற்றி அடைகிறவர் என்கிரிப்டர்ல பாஸ்வேர்டை பதிவு பண்ற வரைக்கும் அந்த தொகை நடுநிலையாளர் கையில தான் இருக்கும். பதிவு பண்ண பிறகு அவர் சொல்ற பேங்க்குக்கு அது உலகத்தோட எந்த கோடியில இருந்தாலும் பணத்தை அங்க மாத்திருவோம். மிஸ்டர் பாண்ட், நாங்க அல்பாபெட்டிக் ஆர்டர்ல கூப்பிடுறோம். தயவு செஞ்சு இங்க வந்து நீங்க செலக்ட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிடுங்க. குறைஞ்சபட்சம் 6 எழுத்துக்கள். டீலர் உங்க எல்லாருக்கும் கார்டு போட போறாரு. ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிற மிஸ்டர் காமினோஃபிஸ்கி கார்டை பார்க்காம 2 லட்சம் கட்டுறாரு. மிஸ்டர் புக்குட்டோவும் கார்டை பார்க்காம 5 லட்சம் கட்டுறாரு. ரசிச்சு சந்தோஷமா விளையாடுங்க. நாலு பேர் ஆடுறாங்க. உங்க பந்தய தொகை? இவர் கட்டல, அவரும் கட்டல. நீங்க? பந்தயம் 25 லட்சம். இவரும் 25 லட்சம். ஆடல ஆடல 2 பேர் மட்டும்தான். லீஸ் ஃப்ரீ நீங்க தான் ஆடணும். பந்தயம் 50 லட்சம். நீ நடந்து வர அழக பார்த்தா எல்லாரும் ஆடி போயிடுவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு பழக்கம் இல்ல என்று மன்னிச்சிருங்க. குட் லக் டார்லிங். மிஸ்டர் பாண்ட், நீங்க பந்தயம் கட்டணும். சார், உங்களை தான். ஐம் சாரி, பந்தயம் எவ்வளவு? 50 லட்சமா? இவரும் 50 லட்சம். ஹலோ. இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. டேபிள்ல இருக்கிற பாதி பேர் ஒன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷாம்பைன் கொடு. மிஸ்டர் லீஸ் ஃப்ரீ நீங்க தான் ஆடணும். பந்தயம் 1 கோடி. சார், நீங்க தான் கார்டை காட்டணும். ப்ளீஸ் காட்டுங்க. மிஸ்டர் லீ சிஃப்ரி, இங்க ஒரு 2 இருக்கு, உங்ககிட்ட 2 இருக்கு. மிஸ்டர் பாண்ட்,
இவர் விலகிட்டாரு. மிஸ்டர் லீ ஷிஃப்ரி, இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிட்டீங்க. கொஞ்சம் பார்மேனை வர சொல்றீங்களா? ட்ரை மார்டினி. ஓகே சார். வேண்டாம். 3 லார்ஜ் வோட்கா, 1 லார்ஜ் ஜின், சோடா வித் ஐஸ் நல்லா ஸ்டிர் பண்ணி மேல எலுமிச்சம்பழத்தை மிதக்க விட்டு கொண்டா. எஸ் சார். அதே மாதிரியே எனக்கு ஒன்று கொண்டுட்டு வா. எனக்கும் கொண்டு வா. சரிங்க சார். ஒரு நிமிஷம், எனக்கும் அந்த மாதிரி கொண்டு வா. பழம் போடாத. ஓகே, அவ்வளோதானா? இதுக்கு மேலே யாரும் பந்தயம் கட்டலையா? ஏன் பயமா இருக்கா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மிஸ்டர் இன்ஃபென்டி, நீங்க தான் ஆடணும். இது நல்லா இருக்கு. நடிப்புன்னு தானே சொன்னீங்க, இது ஓவரால? இல்ல, உன்னால பண்ண முடியாத காரியத்தை ஒரு முத்தத்தார நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் ஆடல. அவன் பாக்குறானா? ஆமா. குட். நீங்க ஆடுற அழக பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற பணம் பாதி ஆட்டத்துக்கே பத்தாது போல இருக்கு. நீங்க கொடுத்த ட்ரெஸ் எனக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. இவர் ஆடல. நான் நினைச்சதை விட நல்லா இருக்கு. இவருக்கு மேல இந்த காக்டெயிலுக்கு ஒரு புது பேர் வச்சிடுவோம். பணத்தை தோத்தாலும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் ஆடல. கண்ணத்துல கைய வச்சு அவன் பிளஃப் ஆடுறான்னு அர்த்தம். பிளஃபா? நிறைய ஜெயிச்சிருக்கானே. கடைசி ஆட்டம் தான் சரியா ஆடினா. திறமசாலியா இருந்தாலும் காடு வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பந்தயத்தை அதிகரிச்சு ஆடின ஆட்டத்துல அதிர்ஷ்டத்தினால ஜெயிச்சான். ஒட்டு கேட்கிற கருவி எங்க? இது இருக்கு. இவரோட பந்தயம் 50 லட்சம். தேங்க்யூ. உங்க பந்தயம் எவ்வளவுன்னு சொல்றீங்களா சார்? அடுத்த ஆட்டத்துல நிச்சயமா பாண்டு வெற்றி அடைவார். இவர் ஆடல. இந்த ஆட்டத்துல நீங்க தான் ஜெயிச்சீங்க லீ ஷிஃப்ரி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க தொடர்ந்து 4 மணி நேரமா விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன இடைவேளை. திரும்பவும் 1 மணி நேரம் கழிச்சு விளையாடலாம். இந்தாங்க. சியர்ஸ். இன்னைக்கு இங்க நடந்த நிகழ்ச்சிகளை நான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? வேண்டாம், இங்க எல்லாரும் பாக்குறாங்க. கிடைச்ச 1 மணி நேரத்தை வீணாக்க கூடாது. வா, ரூமுக்கு போலாம். எங்க இருக்க நீ? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? என் கிட்ட வாங்கிட்டு போன பணம் எங்க? குட் ஈவினிங். குட் ஈவினிங். எனக்கு வந்த பார்சலை கொடுங்க. தேங்க்யூ. நாங்க கொடுத்த பணத்தை உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டா கேட்க கூடாதா? அது பாதுகாப்பா தான் இருக்கு. பார்சலை பெரிய